இங்கே ஆன்மீகத்தை வழிதேடக்கூடியவன், ஆன்மீகத்தை வழி நடத்தக்கூடியவன், ஆன்மீகத்தை சொல்லித்தரக்கூடியவன் ஆன்மீக கிரக வீட்டில் உட்காரும்போது என்ன செய்வான்? 9ஆம் பார்வையாக இங்கே சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கக்கூடியது துலாம் வீடு. அவன் உச்சமாகக்கூடிய வீட்டை பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவே அனைத்து விஷயங்களும் செஞ்சு வச்சிருவார். மிகப்பெரிய அந்த அவர் எந்த ஊருக்கு சொந்தக்காரரோ அல்லது எந்த 4 கிராமங்களுக்கு 5 கிராமங்களுக்கு சொந்தக்காரரோ அந்த 5 கிராமமும் போற்றி புகழத்தக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொடுப்பார். இங்கே சமகிரகம்தான். ஆனால் அணியின் ரீதியாக பார்க்கும்போது சுக்கிர அணியின் ரீதியாக சனியின் அமைப்பில் இந்த குரு உட்கார்றார். அருமையான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். சரி, இப்போது சனியை எடுத்துக்குவோம். சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லக்கணத்தில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோமே. எந்த லக்கணம் எடுக்கலாம்? இந்த குருவனுடைய லக்கணங்களை இதை சனி குருவை பார்த்தாச்சு. அதனால் அந்த குருவனுடைய லக்கணங்களை விட்டுருவோம். நேர் எதிர்க்க கொண்டு வந்து போடுவோம். சிம்ம லக்கணத்தில் உட்கார்றாரு சனி. இவருடைய 3ஆம் பார்வை இங்கே வருது. இப்படி போடுவோம். 7ஆம் பார்வை மீண்டும் தன்னுடைய வீடு. அதேமாதிரி இவருடைய 10ஆம் பார்வை அப்படின்றது இங்கே. அப்போ 3, 7, 10 சனியினுடைய அமைப்பு பார்வை. இங்கே லக்கணத்தில் சனிக்கு ஸ்தான பலம் கிடையாது. எதிரியினுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். தனக்கு நேர் நிகரான எதிரி அப்படின்றது சூரியனுடைய வீடு தான். இன்னுமே சனியினுடைய தூரங்கிறது சூரியனுக்கு தள்ளி போகும். சூரியன் சூரியன் அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிரன், புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து வரக்கூடிய பூமி, பூமியோடு சேரக்கூடிய சந்திரன், அடுத்து செவ்வாய், குரு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன். அப்ப இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த கிரகத்திற்கும் இந்த கிரகத்திற்கும் இங்கே ஒளியட்டா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, தூரத்தில் அதிகமான சனி, இந்த சூரியன் மிக ஒளித்தன்மையுடையவர், சனி மிக இருள் தன்மையுடையவர். அப்போ இந்த 2 கிரகங்களினுடைய பண்பு குணம் அப்படின்றது நேர் எதிராக இருக்கக்கூடியது. அப்போ சனியினுடைய அமைப்பில் வரக்கூடிய சிம்ம லக்கணத்தில் சனி உட்கார்றார். 3ஆம் பார்வையாக அவருடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரம், இடமாற்றம், முயற்சி, இது மாதிரியான விஷயங்களை அந்த சனியினுடைய பார்வை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சமுதாயம், நட்பு, கூட்டு, கணவன் அல்லது மனைவி, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. என்ன தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்துமே 5ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், இதை தவிர